பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பணிச்சுமை ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்பம் மாதிரி இருந்திருக்கீங்க தன்னாலும். அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு நீங்களாம் கை சின்னத்துல ஓட்டு போடுங்க நான் கேட்க வேண்டியதில்லை. இது நம்ம ஊரு, இங்க பெருசா அரசியல் பேசி நம்ம ஓட்டு கேட்க வேண்டியதில்லை. ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். ஒண்ணு, இந்த தேர்தல் வந்து விவசாய கடனை நம்ம தள்ளணும். திருப்பி 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப விவசாயிகள் கடனை தள்ளணும்னு போராடுறாங்க. அவங்களை டெல்லி வீதிகளில் சுட்டுக் கொள்கிற ஒரு அரசாங்கத்தை அகற்றுவதற்கான ஒரு தேர்தல். நம்ம மக்கள் நிறைய பேர் 100 நாள் வேலைக்கு போறீங்க, வேலையும் ஒழுங்கா வைக்கிறது இல்லை, சம்பளம் ஒழுங்கா வர்றது இல்லை. நம்ம இருக்க வரைக்கும் 1 வாரம் விட்டு 1 வாரம் வேலை வைப்பாங்க. சம்பளம் வந்து வேலைக்காட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 12 வாரம் 10 வாரம் சம்பளம் வரமாட்டேங்குது. அந்த நிலைமை மாறணும். என்ன நம்ம ஆட்சியில 90 ரூபா சமையல் எண்ணெய் இன்னைக்கு 300 ரூபா, சிலிண்டர் 410 ரூபா, இன்னைக்கு வந்து 1200 ரூபா, 2000 ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் மாறுறதுக்கு நமக்கு கை சின்னத்துல ஓட்டு போடணும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை நான் அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்லி நம்ம ஊர்ல ஓட்டு கேட்க வேண்டியதில்லை. உங்க எல்லாரும் தெரிஞ்சதான். நான் 4 வருஷம் 9 மாசம் 24 நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா பணியாற்றிருக்கேன். பல நேரத்தில் நம்ம ஊருக்கு ராத்திரியில தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பணிச்சுமை இருக்கு. பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பணிச்சுமை நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்பம் மாதிரி இருந்திருக்கீங்க தன்னாலும். அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.